இந்த செல்வா பையன் என்னத்த 2 பெட்ஷீட்டில் போட்டான்னு தெரியல. நைட்டு ஃபுல்லாக எறும்பு தொல்லை தாங்க முடியல. சரி காலையில் வெயில் வந்து ஃபஸ்ட்டாக மாடியில் போய் பெட்ஷீட்டை ஒன்றரை போட்டுட்டு வந்தேன். அப்படியே மதியத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு நம்ம தான் காலையிலேயே மீன் வாங்கிட்டு வந்தோம்ல, க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செல்வா வரதுக்குள்ளே எனக்கு எல்லா வேலையும் நம்மளே முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா மீன் மட்டும் தான் க்ளீன் பண்ணேன். செல்வா வீட்டுக்கே வந்துட்டான். அவனு நினச்சிட்டே தான் வந்திருப்பான் போல, வீட்டில் குழம்பு ரெடியாக இருக்கும், போனதும் சாப்பிட்றலாம் அப்படின்னு. பட் என்ன பண்ணுறது, இன்னைக்கு அவன் தான் குழம்பு வைக்கணும்னே இருந்திருக்கு. வந்ததே தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு ஹாட்ஸ்டாரில் அப்படியே நார்னியா மூவி பார்த்துட்டே செல்வா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் அப்படியே 3 சைடு மீன் மட்டும் பொரிச்சிட்டு செம்மையாக இருந்தது சாப்பாடு. பட் நமக்கு தான் வாய் வயிறுலாம் புண்ணா போய் கிடக்கா, சாப்பிடவே முடியலை. பட் இருந்தாலும் ஆசைக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு செல்வா காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு வண்டி போனேன்னா, அதனால் கொஞ்சம் நேரம் தூங்குறேன்னு சொன்னால் சரி தூங்கிட்டு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்த பாத்திரத்தப்பெல்லாம் கழுவிட்டு அப்படியே லைட்டாக நம்ம தலைக்கு எண்ணெயும் வச்சாச்சு. அப்புறம் என்ன ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் அபிராமி சுவாதி. உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.